ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இமேஜ் ஃபைல வச்சு மொபைலை வந்து ஃபுல்லாவே ஹேக் பண்ணி எடுக்க போறோம். இதை வச்சு ஹேக் பண்றதால நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, அந்த மொபைலோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும், மைக் ஆக்சஸ், அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட கால் பேசியிருந்தாங்கன்னா அந்த காலை வந்து ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோடும் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ள போய் நம்ம வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுக்கவும் முடியும். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஒரு இமேஜ் வச்சு நம்ம பண்ண போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு ஈஸியா வரும். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நமக்கு வந்து ஒரு டூல் தேவை. அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த லிங்க்கை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக டர்மினல் வந்துருங்க. இங்கே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் நீங்கள் எத்தனை டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டைம் ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாகும். இதே எதுக்காகனா நான் என்ன கமெண்ட் போடுறேங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக. இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுக்கறதுக்கு முன்னாடி பேஷ் கமெண்ட் கொடுத்துடலாம். இது எதுக்காகனா நான் எந்த பாத்தில் ஒர்க் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு இங்கே வந்து கிளியராக தெரியும். அதுக்காக தான் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிற வந்து இந்த வெப்சைட்குள்ளே போகும், இந்த பாத்துக்குள்ளே போகும், இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம ஹேக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டூலும் அதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கும். இதில் இந்த சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இல்லைன்னா இந்த டூல் இன்ஸ்டாலும் ஆகாது, ரன்னும் ஆகாது. அதனால இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் நெட்ஒர்க்கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இந்த கமெண்டை கொடுத்து என்ட்ரு பண்ணுங்க. இதை நான் என்ட்ரு கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நான் இதை வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை செட்டப் பண்ணாதவங்க இதை கொடுத்து ப்ராப்பராக என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போக போகிறோம். இதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் சிடி சேஞ்ச் டைரக்டரி. இந்த இடத்துல டைரக்டரிங்கிறது நம்ம எதை சொல்றோம்னா, இந்த ஃபோல்டரை தான் டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸை நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால நான் வந்து சேஞ்ச் டைரக்டரி, இந்த டைரக்டரிக்குள்ளே என்னை கொண்டு போ அப்படின்னு நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ட்ரு கொடுத்ததும் என்னை இந்த டைரக்டரிக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு எல்எஸ் கமெண்ட போடுங்க. எல்எஸ்க்கு மீனிங் என்னன்னா, லிஸ்ட் எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காட்டுங்கிறது தான் இதுக்கான மீனிங். இதுல வந்து உங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். இந்த 2 ஃபைலும் இருக்காது. இது ஏன் இருக்காதுங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். இதுல வந்து இந்த ஃபைல் உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைலா இருக்கும், இல்லைன்னா டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கும். இங்க ஏன் இது ஒயிட் கலர்ல இருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ல இல்லாமனா, எஸ்சி லினக்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். டைரக்டா ஒரு ஃபைல் வந்து நீங்க எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ல வாங்குனீங்கன்னா. அதுக்கு நீங்க வந்து ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். நான் ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்காம டவுன்லோட் பண்ணதுனால இங்க வந்து எனக்கு இது கேட்டிருக்கு. இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், சிஹெச் மோடு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு +Xங்கிறத கொடுத்துட்டு இதை நான் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. அதனால தான் இதுக்கு வந்து நீங்க கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த சிஹெச் மோடுங்கிறதுனா சேஞ்ச் பண்ணி இந்த மோட என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷனுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கும். என்ட்ரு கொடுத்ததும் இது மாறிடும். இதை நான் கொடுக்க போறதில்ல, ஏன்னா இதையும் நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன். இதை நான் செக் பண்றதுக்கு வந்து திரும்ப ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. எல்எஸ் மீனிங் நான் ஆல்ரெடி சொன்னதான் லிஸ்ட் பண்ணும். இங்க வந்து நமக்கு கலர் மாதிரி இருக்கு. இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷனுக்கு இது ரெடியா இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, இது வந்து .sh இருக்கு. SH இருக்கிறது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங்கால மேக் பண்ண டூல்ஸ். இதை ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து பேஷ் கமெண்ட் தேவை. பேஷ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு இதை பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து இங்க டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டூல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறது 13 தான். இது ஏன்ங்கிறத நான் இப்போ சொல்றேன். பேஷ் கமெண்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் அந்த டூலுக்குள்ள வந்துடுறேன். இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்எஸ் கமெண்ட் கொடுக்கல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பேலோடு வந்து இருக்கும். இந்த பேலோடு வழியாக தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போறோம். இப்போ இதை வந்து இமேஜா நம்ம மாத்தணும். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ ஃபயர்ங்கிற ஒரு .comல இருந்து எடுக்கக்கூடிய பேலோடு தான். அதாவது எப்படின்னா, நான் கிரியேட் பண்ண பேலோடு அது கூட ஃப்ரீ ஃபயரோட இமேஜ் இருக்கு. இது ரெண்டையும் கரெக்டா மேட்ச் பண்ணும், கரெக்டா பைண்ட் பண்ணும். அதுக்காக நான் வந்து இந்த டூல் கூட செட்டப் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து நான் நம்பர் 13 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நான் செட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஃபயர் ஐக்கானோட இருக்கக்கூடிய பேலோட வந்து கரெக்டா மெர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நான் வந்து இங்க நம்பர் 13 கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெட்வொர்க்லாம் செக் பண்ணிட்டு இந்த டூல் ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஓகே, இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து நான் நம்பர் 1ல தான் அந்த எல்லாத்தையுமே செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 1 கொடுத்துறேன். இப்போ இது வந்து அந்த ஃப்ரீ ஃபயரோட ஃபைலை டவுன்லோட் பண்ணி இருக்கும். எந்த பாத்துல இருந்துன்னா இங்க இருந்து இருக்கும். எடுத்துட்டு இங்க வந்து எனக்கு அதை பைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்க விட்டுருங்க. இது வந்து பழைய டூலோட அந்த டெக்ஸ்ட். இதை நான் மாத்தல. நான் மாத்திருக்கிறது வந்து இந்த பைண்டிங் ஆப்ஷன்ஸை மட்டும் தான் நான் மாத்தி வச்சிருக்கேன். ஸோ இதை எதுவும் கண்டுக்காதீங்க. இப்போ நமக்கு வந்து இமேஜ் ரெடியா இருக்கு. இப்போ நான் வந்து இந்த இமேஜால
என்னோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணும். இப்போ இந்த இமேஜ் உள்ள போனதும் ஃபோன் கனெக்ட் ஆயிரும். ஃபோன் கனெக்ட் ஆனதும் எனக்கு லேப்ல வழியா தான் நான் அதை வந்து மானிட்டர் பண்ணணும். இப்போ அதை நான் மானிட்டர் பண்றதுக்கு இன்னொரு செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் வந்து மெட்டாஸ்ப்ளைட். மெட்டாஸ்ப்ளைட்டை யூஸ் பண்ணி நான் வந்து மல்டி ஹேண்ட்லர் வச்சு இப்போ இதை வந்து மானிட்டர் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. எம்எஸ்எஃப் கன்சோல் எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு நான் ஆட் பண்ண ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன். இங்க நான் கிரியேட் பண்ண இந்த ஃப்ரீ ஃபயரோட பேலோட் வந்து நான் ஒரு கஸ்டமைஸ் ஸ்கிரிப்ட் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கஸ்டமைஸ் ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து இங்க வச்சிருக்கிறது. இதை வச்சு தான் நான் வந்து பேலோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வழியா நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மொபைலுக்குள்ள வந்து என்டர் ஆகும்போது அந்த மொபைலோட செக்யூரிட்டி எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி உள்ள என்டர் ஆயிரும். அதனால வந்து இன்ஸ்டால் ஆகையில எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனதுக்கு அப்புறம் சொல்றேன். எம்எஸ்எஃப் கன்சோல் நம்ம வந்து டைப் பண்ணோம் டெர்மினல்ல. இப்போ வந்து இங்க வந்துக்கலாம். இங்க வந்து எம்எஸ்எஃப் கன்சோல்னு நான் டைப் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்றேன். இப்போ விக்டிம் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ண இமேஜ், இந்த இடத்துல கிரியேட் பண்ண இமேஜ் வந்து அவங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை இன்ஸ்டாலயோ நான் ஷேர் பண்ணிட்டேன். அவங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன பண்ணா டக்குன்னு வேற ஒரு சைட்குள்ள கொண்டு போய் பேக்ரவுண்ட்ல கொண்டு போய் என்னோட பேலோட டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். அதுதான் வந்து இந்த மெட்டாஸ்ப்ளைட் வழியா நமக்கு கனெக்ஷனா கிடைக்க போகுது. அந்த பேலோடு எங்கேருந்து வரப்போகுதுன்னா என்னோட சிஸ்டம்ல இருந்து தான் அவங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல பைண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அந்த இமேஜ் இந்த பேலோட தவிர வேற எந்த பேலோடையும் என் சிஸ்டம்ல இருந்து எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதோட பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் டீப்பா கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து மல்டி ஹேண்ட்லர் தான் நம்ம வந்து செட்டப் பண்ண போறோம். இதை நான் வந்து காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணதும் எனக்கு மல்டி ஹேண்ட்லர் செட்டப் ஆயிடுச்சு. இந்த மல்டி ஹேண்ட்லரோட ஒர்க் என்னன்னா, ஃபோனையும் சிஸ்டமையும் ஒரே இதுல மானிட்டரிங் மோட்ல வச்சு கொடுக்கும். அப்பதான் நம்மளால அந்த மொபைலை தெளிவா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த மல்டி ஹேண்ட்லரை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஓஎஸ்க்கு யூஸ் பண்றோமா, இல்ல மேக்குக்கா, இல்ல லினக்ஸ்க்கா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஆண்ட்ராய்டுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, இந்த இடத்துல கனெக்ஷன் வந்து ரிவர்ஸ் டிசிபி வழியா தான் நடக்குது. வேற ஹெச்டிபி வழியாலாம் நடக்க கிடையாது. நான் வந்து என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. இந்த ஐபி அட்ரஸ் வந்து நான் அந்த இடத்துல கொடுத்த பேலோட்ல கொடுத்த அதே ஐபி தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்பதான் வந்து கனெக்ஷன் கரெக்டா நடக்கும். எதனால என்ன வந்துட்டு இந்த சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றேன். இந்த சிஸ்டம்ல இருந்து அந்த பேலோடுக்கு ஒரு கால் போகும். அந்த காலோட சிம் கார்டு தான் வந்து இந்த ஐபி. இந்த கால் வந்து எதுக்கு போகும்னா இதே நம்பருக்கு தான் போகும். அது வந்து இந்த போன்ல இன்ஸ்டால் ஆகி கூட அந்த பேலோட ஐபி. இப்போ என்டர் கொடுத்துறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஐபி செட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்க போறது போர்ட் நம்பர். போர்ட் நம்பர் என்னன்னா, நீங்க வந்து கால் பண்ணிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி, ஒரு கூண்டுக்குள்ள இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கால் வந்து டோர் நம்பர் பார்த்து தான் உள்ள போகும். அதனால வந்து இந்த இடத்துல போர்ட் 80 கொடுத்துருக்கேன். இந்த போர்ட் 80 தான் கனெக்ஷன் கிடைக்கும். இப்போ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரன்னு கூட டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிடணும். அது வந்து விக்டிம் அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைச்சிடும். இன்னொரு நான் கூட தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல இமேஜா கிரியேட் ஆயிருக்கு. இந்த இமேஜை விக்டிம் ஓப்பன் பண்ணதும் நேரா ஒரு வெப்சைட் குள்ள போய் பேலோட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேலோடும் பார்க்கறதுக்கு ஃப்ரீ ஃபயரோட இமேஜ் மாதிரி தான் தெரியும். அவங்களும் வந்து அதை ஃப்ரீயா விட்டுருவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. பின்னாடி டவுன்லோட் ஆகிற ப்ராசஸ் எதுவுமே தெரியாது. டவுன்லோட் ஆனதும் நமக்கு இந்த இடத்துல ரன் கமெண்ட் என்டர் பண்ணதும் கனெக்ஷன் கிடைச்சிடும். இது வழியா நீங்க அவங்களோட கேமரா, மைக்கு, அதுக்கப்புறம் கேலரி இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. இதுல இருந்து கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம்னா, எந்த ஒரு அன்வான்டட் இமேஜஸையும் ஓப்பன் பண்ணாதீங்க. முக்கியமா நான் எப்பவும் சொல்றேன்னா, வாட்ஸ்அப்ல ஆட்டோ டவுன்லோட ஆஃப் பண்ணி வைங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்க போன் வந்து ஹேக் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ரொம்ப பேட்டரி வந்து சீக்கிரமா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நெட் வந்து கண்ணாப்பின்னான்னு போகும். நீங்க யூஸே பண்ண வேணாம். ஆனா நெட் மட்டும் ரொம்ப இழுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்க போன் ஹேக் ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அதெல்லாம் அப்படி தெரிஞ்சும் உங்களுக்கு வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா, நேரா உங்க போன்ல இருக்கக்கூடிய எந்த ஃபைலையும் பேக்கப் எடுக்காம ஃபேக்டரி ரீசெட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பேலோட்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் அதை தான் பண்ணுது. நீங்க ஃபேக்டரி ரீசெட் பண்ணாத வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்க மொபைல்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அப்படி இருக்கையில எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் தெளிவா இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல இருந்து உங்க மொபைல்ஸை ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் வந்து மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.